Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டில்ஸ் வீக் ரீடிங் வால்யூமில் ஃபர்ஸ்ட் ரூலில் தேர்ட் கான்செப்ட் என்னட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் பிகினர் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி ட்ரேடிங்கையும் லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். இந்த கேண்டில்ஸ் வீக் ரீடிங் வால்யூம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஒவ்வொரு கேண்டில்ஸ்லையும் எந்த அளவுக்கு பையர்ஸ் இருக்காங்க செல்லர்ஸ் இருக்காங்கன்ட்டு சொல்கிறதான் இந்த கேண்டில்ஸ் வீக் ரீடிங் வால்யூம் கோர்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட் 3 ரூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 3 ரூலில் வந்து ஃபஸ்ட் ரூலில் 2 கான்செப்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். கீழே பார்த்தா தெரியும். இந்த ஒன் சைட் வீக் கான்செப்ட் அண்ட் சிமிலர் வீக் கான்செப்ட், அப்புறம் கேண்டில்ஸ் வீக் ரீடிங் வால்யூம்னா அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ட்டு 3 வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த 3 வீடியோவும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இந்த தேர்ட் கான்செப்ட் என்னான்ட்டு பார்க்கலாம். இந்த தேர்ட் கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆப்போசிட் வீக் கான்செப்ட். ஆப்போசிட் வீக் கான்செப்ட்னா இந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா புரியும். இப்போ இதில் என்னென்ன ரூல் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த செல்லர்ஸோட கேண்டில்ஸோட வால்யூம் வந்து செல்லர்ஸ் வந்து இன்க்ரீஸ் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ் வந்து ஓப்பனிங் பாயிண்டில் எந்த ஒரு விக்குமே இருக்கக்கூடாது. க்ளோசிங் பாயிண்டில் வந்து ஒரு லாங்கர் விக் இருக்கணும். கீழே இருக்கிற வால்யூம் வந்து டிகிரீஸாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஓப்பனிங் பாயிண்டில் வந்து விக்கு வந்து பெருசாக இருக்கணும். கீழே இருக்கிற வால்யூமும் டிகிரீஸாக இருக்கணும். கீழே வந்து விக் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட் எடுக்கணும். அதாவது பை என்ட்ரி போடணும். லாஸ்ட் 2 கான்செப்ட் வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுக்க வேணாம், கண்டினியூ ட்ரேட் மட்டும் எடுங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஃபஸ்ட் ரூலில் தேர்ட் கான்செப்ட்டுக்கு வந்து ரிவர்சல் ட்ரேட் தான் எடுக்கணும். கண்டினியூ ட்ரேடு எடுக்கக்கூடாது. கண்டினியூ ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன் என்ன ரீசனுக்கு எடுக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சார்ட்டில் சொல்கிறேன். இதில் வந்து ரிவர்சல் ட்ரேட் மட்டும் தான் எடுக்கணும். ரிவர்சல் ட்ரேட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவர் விக் வந்து பெருசாகவும் செகண்ட் கேண்டிலோட அப்பர் விக் வந்து பெருசாகவும் இருக்கணும். நல்லா பார்த்துங்க. லோவர் விக் வந்து சின்னதாக லோவர் விக்னா கீழே இருக்கிறது, அப்பர் விக்னா மேலே இருக்கிறது. ஓகேங்களா? கீழே இருக்கிற விக்கு பெருசாகவும் இந்த செகண்ட் கேண்டிலுக்கு வந்து மேலே இருக்கிற விக்கு வந்து பெருசாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே வால்யூமே வந்து டிகிரீஸாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி தான் பையர்ஸ்க்கும். ஓகேங்களா? வாங்க சார்ட்டில் இதுக்கான கண்டிஷன் தெளிவாக சொல்லிட்டு சார்ட்டில் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது யூரோப் ஜிபிபி பேர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆப்போசிட் வீக் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு அகைன் வந்து அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது எப்படி அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ப்ரீவியஸ் இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட்டு. இந்த ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே பாடி வச்சுட்டான். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் வீக் கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ப்ரீவியஸாக வந்து குட்டியாக வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு செல்லர்ஸ் ப்ரெஷர் கொடுத்துட்டு அகைன் வந்து ஒரு பையர்ஸ் வந்து ஒரு வீக்கான பையிங் மொமெண்டம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏற்ற பார்த்துருக்கான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸாக இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனில் மட்டும் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ட்டு காமிச்சிட்டான். அந்த ரீசனுக்கோசரம் என்னாச்சு, இங்கே ஃபார்ம் ஆன பையர்ஸுமே என்னாச்சு, வீக்கான பையர்ஸ் தானே. ஸோ வந்து மார்க்கெட் கீழே இறக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கொடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி இந்த ஹை பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குது. இப்போது இதில் நம்ம ஆப்போசிட் வீக் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில்ஸில் மட்டும் இந்த செல்லர்ஸ் கேண்டிலில் மட்டும் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ், அதாவது கீழே இருக்கிற வால்யூம் என்ன சொல்லியிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. ப்ரீவியஸாக இருக்கிற பையர்ஸோட வால்யூம் என்ன சொல்லிடுச்சு, அப்நார்மல், அதாவது அனாமலி, அதாவது எப்படின்னா ஸ்ட்ராங் ஆர் வீக் அந்த கண்டிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பையர்ஸ் இந்த இடத்துல வீக்காக இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கும் போதே தெரிஞ்சிடுச்சு. இந்த லாங் செல்லர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட செல்லர்ஸ் வந்து பாருங்கள், கொஞ்சம் வீக்காக இருக்கானா, செல்லர்ஸ் வந்து வீக்காக இருக்கான். அதாவது ப்ரீவியஸ் செல்லர்ஸ் ப்ரெஷருக்கு இந்த செல்லர்ஸ் வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மேலே விக்கு இருக்கணும். அதாவது எப்படி வேணாலும் இருக்கலாம். விக்கு வந்து மேலே இருக்குது, அதாவது அப்பர் விக்கு வந்து லாங் விக்காக இருக்கா. அடுத்தது வந்து இந்த செகண்ட் கேண்டில்ஸோட செல்லர்ஸ் வால்யூம் என்ன சொல்லுது அப்படின்னா, கீழே வந்து லோவர் விக்கு பெருசாகவும் இருக்கா, பாடி வந்து மேலே இருக்கா. அப்போ வந்து
கீழே இருக்கிற வால்யூம் வந்து செல்லர்ஸோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது வால்யூம் இன்க்ரீஸாக இந்த மாதிரி போச்சு அப்படின்னாலும் சரி, வால்யூம் இப்படி டிகிரியாக இருந்தாலும் சரி, ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பை என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த கேண்டிலுக்கு வந்து பை என்ட்ரி போட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இப்படி தான் வந்து ஒவ்வொரு கேண்டில்ஸுமே வந்து எந்த அளவுக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு தெளிவாக நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரையும் கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட லாஸை வந்து ரெக்கவர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் அதுவும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அடிஷ்னலாக வந்து கேண்டில்ஸ் வால்யூம் ப்ளஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறையா சேனல்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணாதீங்க. இந்த தேர்ட் கான்செப்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அந்த கமெண்ட்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.